பெஞ்சால் புயலினால் புதுவையில் வெள்ளப்பெருக்கு பெஸ்ட் புதுச்சேரி என்று கூறி அரியணை ஏறி ஒர்ஸ்ட் புதுச்சேரியாக மாற்றிய முதல்வர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக மழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்து இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெஞ்சால் புயல் பாதிப்பு குறித்து வானிலை அறிக்கை தொடர்நிலையாக வந்த வண்ணம் இருந்தும் இந்த NR காங்கிரசும் BJP கூட்டணி ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் புயல் வந்தால் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று கூறி வந்தனர். செய்தியாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புயலின் தாக்கத்தை அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கும்போது கூட அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் என்று அலட்சியமாக பதிலளித்தனர். அதன் விளைவு பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்கள் சீரிழந்து நிம்மதி இழந்து ஆட்சியாளர்களை வசைபாடி வருகின்றனர். இதற்கு ஒரே காரணம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை அமைச்சர்கள் கேட்பதில்லை, அமைச்சர்கள் கூறுவதை அதிகாரிகள் கேட்பதில்லை, முதலமைச்சர் கூறுவதை அமைச்சர்கள் கேட்பதில்லை. இவர்கள் அனைவரும் ஓட்டு போட்ட மக்களை மறந்து பதவி சுகத்துக்காகவும் வருமானம் ஈட்டுவதிலுமே குறியாக உள்ளனர். இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்குமேயானால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முதலமைச்சருடன் கலந்து மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முன்வந்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறித்தான் மக்களை ஏமாற்றி முதல்வர் ஆனார். ஆனால் சரியான ஆளுமை இல்லாமல் மத்திய அரசுக்கு அடிபணிந்து செயல்பட்டதினால் இன்று புதுச்சேரியை ஒஸ்ட் புதுச்சேரியாக ஆக்கிவிட்டார். இதற்கு முதல்வர் முழு பொறுப்பேற்க வேண்டும். புதுவையில் சரியான கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் இந்த பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் புதுவை முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைவர் வீட்டிலும் தண்ணீர் புகுந்து வாழ்வாதாரத்தை இழந்து மக்கள் சீரிழந்து நிம்மதி இழந்து முதல்வர் மீது நம்பிக்கை இழந்து வெறுப்பில் உள்ளனர். இதிலிருந்து முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்பிக்கை இழந்த முதல்வர் இந்த புயலின் தாக்கத்தினால் மக்களின் நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து விட்டார். சரியான ஆளுமை இல்லாத காரணத்தினால் ஆக்ரோஷமான இந்த புயலை அரசு சமாளிக்க முடியாமல் அரசின் புயல் நிவாரண நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டு மக்கள் சீரழிந்து நிம்மதி இழந்து தனது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாக நிற்கின்றனர். இதற்கு முதல்வர் அவர்கள் முழு பொறுப்பேற்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.